கர்த்தர் ஆதாமை படைக்கிறார். அந்த ஆதாமை படைத்துவிட்டு இயேசுவுக்குள்ள ஒரு யோசனை. இந்த ஆதாமை நம்ம படைச்சிட்டோம், வானத்தெல்லாம் உண்டாக்கிட்டோம், பூமியெல்லாம் உண்டாக்கிட்டோம், பூமியில் ஓடுவதற்கு ஒடியாடுவதற்கு எல்லாத்தையும் உருவாக்கிட்டோம். இப்போ தன் சாயலாக மனுஷனை உருவாக்கி விட்டோம். இப்போதான் அவருக்குள்ள ஒரு சிந்தை வருகிறது. என்ன, இவன் தனியாக இருக்கிறானே, இவனுக்கு ஒரு துணையை உண்டாக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா அவர் தான் உண்டாக்கினார். முதல்ல யாரை உண்டாக்கினார்? ஆதாமை உண்டாக்கினார். அல்லேலூயா. அப்பொழுதுதான் இவர் சிந்திக்கிறார், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை உருவாக்க வேண்டும். அந்த சிந்திச்சாரு, தனிமையாக இருப்பது நல்லதல்லன்னு அவர் தானே சொன்னார். எப்படி அந்த யோசனை வந்தது? அப்போ ஆண்டவருக்குள்ள இன்னொரு யோசனை வருது, இவனுக்கு ஒரு துணையை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி மனுஷியை உண்டாக்கினார். அல்லேலூயா. உங்க எல்லாருக்கும் தெரியும் மனுஷி எங்கிருந்து உண்டானால் என்பது உங்க எல்லாருக்கும் தெரியும். மனுஷியை உண்டாக்கினார். எதற்காக மனுஷியை உண்டாக்கினார் ஆண்டவர்? செய்துவிட்டு இப்போ ஆதாம் உண்டாக்கிட்டாரு, மனைவி உண்டாக்கிட்டாரு. இப்போ இவங்களுக்கு என்ன ஆண்டவர் சொல்றாரு? திருமணம் செய்யணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆதாமுக்கு ஏற்ற ஒரு துணையை தன் சாயலாகவே ஆதாமை உண்டாக்கினார், ஒரு ஸ்திரியை உண்டாக்கினார். இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு திருமணத்தில் ஒரு பந்தத்தை உண்டாக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் வாழ்க்கை. அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு உண்டாக்கிட்டாரு, அவனுக்கு வாழ்க்கை கொடுக்கணும் இல்லை? அல்லேலூயா. அப்போ என்ன செய்யறாரு? அவர் ஒரு வாழ்க்கையை உண்டாக்குறார். அல்லேலூயா. அதுதான் அந்த வேதம் சொல்றது, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு நான் ஏற்ற துணையை அவனுக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. கர்த்தருடைய யோசனை உண்டானது. இவனை உண்டாக்கிட்டோம், இப்போ இவளையும் உண்டாக்கிட்டோம். இப்போ இவங்க ரெண்டு பேரையும் இணைக்கணும்னா இவங்களுக்கு திருமண பந்தத்தில் இணைக்கணும். அல்லேலூயா. அவங்களுக்குள்ள ஒரு குடும்பத்தை உண்டாக்கணும். அல்லேலூயா. இவன் தனியாக இருந்தா என்ன பிரயோஜனம்? இவன் தனியாக இருந்தா என்ன பிரயோஜனம்? இதனால இவங்களை ஆண்டவர் சிந்திச்சார், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று ஒரு துணையை உண்டாக்கினார். துணையை உண்டாக்கிவிட்டு இவங்களுக்குள்ள ஒரு உறவு பாலத்தை வைக்கிறார். அல்லேலூயா. ஒரு உறவை வைக்கிறார். என்ன உறவு? கணவன் மனைவி உறவு. அல்லேலூயா. குடும்பம் என்ற ஒரு உறவை கர்த்தர் உண்டாக்குறார். அல்லேலூயா. இப்பொழுது ஆண்டவர் தனிமையாக இருப்பது நல்லதல்ல அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஏற்ற துணையை உண்டாக்குவேன். எதற்காக? ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும். இப்போ நம்மள எல்லாம் ஆண்டவர் குடும்பமாக வைத்திருக்கிறார். இது யார் உண்டாக்குறது? பைபிள் சொல்லுது கர்த்தரால் உண்டானதுன்னு சொல்ல வாசிக்கிறீங்களே, கல்யாணத்தில் மேலே எழுதுறீங்க, இது கர்த்தரால் உண்டானது. கர்த்தர் எப்படி உண்டாக்குனாரு? இப்படி தான் உண்டாக்குனாரு. தனிமையாக இருக்கக்கூடாதுன்னு மனுஷனை உண்டாக்கினார், மனுஷன் உண்டாக்கினார். இவங்க ரெண்டு பேரும் இணைக்க திருமணம் என்ற ஒரு பந்தத்தை உண்டாக்கினார். அல்லேலூயா. இப்போ திருமணம் ஆன பிறகு இவங்க யாராய் மாறிவிட்டார்கள்? குடும்பங்களாய் மாறிவிட்டார்கள். அல்லேலூயா. இப்போ இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? குடும்பம் வந்து விட்டது. அப்படி என்ன, இவங்களுக்கு குடும்பம் உருவாயிடுச்சு. என் செய்தி இன்னைக்கு என்ன தெரியுமா? குடும்பம் எப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கும்? செய்தியின் தலைப்பு இதுதான். அல்லேலூயா. செய்தியின் தலைப்புனா குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். குடும்பம் எப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கும்? அல்லேலூயா. வாசிங்க பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிமகள. ஒருவனை யாதாம் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம், முப்புரி நூல் சீக்கிரமாய் ஆறாது. இப்போ கணவனும் மனைவியும் ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா ஒரு போராட்டம் வருதுன்னா அந்த போராட்டத்தை தனியா ஒரு மனுஷனால எதிர்க்க முடியாது. இருவரும் சேர்ந்திருந்தால் அந்த போராட்டத்தை எதிர்கொள்ளலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதன் பிறகு கீழே சொல்றாரு, முப்பரி நூல் சீக்கிரம் அறாது. அல்லேலூயா. அப்போ நம்மளோட ஒரு சண்டை, பிசாசு சண்டைக்கு வரான், சோதனை கொண்டு வருகிறான், உபத்திரத்தை கொண்டு வரான். இதை மேற்கொள்ளனா கணவனும் மனைவியும் இணைந்து நீங்க ஜெபித்தீங்கன்னா அந்த சத்துருவை உங்களால் மேற்கொள்ள முடியும். அதனால ஆண்டவர் என்ன செய்றாரு? குடும்பமாய் உங்களை மாற்றினார். மூன்றாவதாக அவர் சொல்லுகிறார், ஒரு கயிறு தனியாக இருக்குமானா அந்த கயிறு அறுத்துடலாம். மனைவி மட்டும் தனியாக இருப்பாளன்னா அவளை சீக்கிரம் அறுத்துடலாம், அவளை விழத்தள்ளிடலாம். கணவன் மட்டும் தனியாக இருப்பானா அவனை சீக்கிரம் விழத்தள்ளிடலாம், அறுத்துடலாம். அதனால தான் அவர் சொல்றாரு, முப்பரி நூல் அறாது. அல்லேலூயா. அப்போ மூன்றாவது ஒரு நூல் வேணும், அவர் தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா.
வேதம் என்ன சொல்கிறது? கணவனும் மனைவியும் தனிமையாயிராதபடிக்கு உங்களுக்கு ஒரு விரோதமாக எதிர்த்து வருவானால் அவனை மேற்கொள்வதற்கு நீங்கள் முப்பரிநூலாய் இருந்தால் அது ஆறாது. அல்லேலூயா. நானும் என் கணவனும் மாத்திரமல்ல, உங்களுக்கு மூன்றாவது ஒன்று தேவைப்படுகிறது. மூன்றாவது நூல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதான் வேதம் சொல்கிறது. நீங்க தாலியை பிரிச்சு பாருங்க, எத்தனை திரி இருக்குன்னு பாருங்க. முப்பரிநூல். அல்லேலூயா. ஒரு தேஞ்சி கழுத்தில் போட்டு பாஸ்டர் இந்த கயிறு தேஞ்சி போச்சு, உன் சூடு அது போல இருக்கட்டும், அதை என்ன பண்ண மாற்றிடணும். அல்லேலூயா. எப்போ நம்ம யாரோட இருக்கணும்? முப்பரிநூல் என்பது என்ன? இயேசுவோடு கூட இணைந்திருக்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. கணவன் மனைவி இருந்தால் பிசாசு உங்களை பிரித்து விடுவான். மூன்றாவது ஒரு நபர் யாரு? முப்பரிநூல் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரோடு நீங்க இருப்பீர்களானால் உங்க குடும்பத்தை எவனாலும் பிரிக்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த பிசாசாலும் பிரிக்க முடியாது உங்களை. அல்லேலூயா. அப்ப நம்ம யாரோடு கூட இணைந்திருக்க வேண்டும்? பேசுங்க. இயேசுவோடு கூட இணைந்திருக்க வேண்டும். யார் இயேசுவோடு கூட இணைந்திருக்கிறார்களோ அந்த குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கும். யார் இயேசுவோடு இணைந்திருக்கிறார்களோ அந்த குடும்பம் சமாதானமாக இருக்கும். யார் இயேசுவோடு கூட இணைந்திருக்கிறார்களோ அந்த குடும்பத்தில் போராட்டம் வராது, நிம்மதியாக இருப்பார்கள். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றார், நீங்கள் முப்பரிநூலாய் இருக்க வேண்டும். யார் யாரு? கணவன் மனைவி இயேசு. அல்லேலூயா. இதுதான் குடும்ப வாழ்க்கை. அல்லேலூயா. இயேசு உங்க குடும்பத்தில் இருப்பாரானால் உங்க குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கும். அல்லேலூயா. உங்க குடும்பம் சமாதானமாக இருக்கும், உங்க குடும்பம் நிம்மதியாக இருக்கும். அல்லேலூயா. இப்ப மூன்றாவது நூல் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதுதான் அந்த வசனம் சொல்கிறது, முப்பரிநூல் அறாது. அல்லேலூயா. இயேசு எந்த குடும்பத்தில் இருக்கிறாரோ அந்த குடும்பம் சீக்கிரமாய் அறாது, பிரியாது. அல்லேலூயா. அப்ப நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும். இன்னைக்கு செய்தி என்ன? மகிழ்ச்சியான குடும்பம் எப்படி இருக்கும்? இயேசுவோட இணைந்து இருக்கும். அந்த இயேசுவை நீ விட்டுட்டேன்னு வச்சுக்க, என் கணவன் போதும், எங்க வீட்டுக்காரர் பாம்பேல வேலை பார்க்குறாங்க, டெல்லியில வேலை பார்க்குறாங்க, துபாயில் வேலை, எங்கன்னா வேலை செய்யட்டையா, ஆனா உன் குடும்பத்தில் பணம் இருக்கும், நிம்மதி இருக்காது. யாரு கூட இருக்கணும்? உங்களோட இயேசு இருக்கணும். அந்த நூல் எந்த நூல்? மூன்றாவது நூல் யாரு? அந்த இயேசுவோடு பிணைக்க தான் ஆண்டவர் குடும்பத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த குடும்பம் இயேசுவோடு இணைந்திருக்குமானால் அவங்க சந்தோஷமாக இருப்பார்கள். அல்லேலூயா. அவங்க மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அல்லேலூயா. அவங்க சமாதானமாக இருப்பார்கள். அல்லேலூயா. அவர்கள் நிம்மதியாக இருப்பார்கள். அப்ப நம்ம யாரோடு கூட இணைந்திருக்க வேண்டும்? இயேசுவோடு கூட இணைந்திருக்கணும். கணவன் மனைவி இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருந்தால் யாராலும் பிரிக்க முடியாது. அல்லேலூயா. இதுக்கு தான் மனைவிங்கெல்லாம் சண்டை போட்டு உங்க அப்பா வீட்டுக்கு போகாதன்றது. அப்படி தட்டிட்டான்னா நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன், நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். போ, சாப்பிட விட மாட்டியா? ஐயோ, நீ 3 முடிச்சு போட்டு இருக்கிற, சாப்பிட உன்னா விட மாட்டேன், சண்டை போடு. அப்போ போக மாட்டேன் பாரு, சண்டை போட்டலாம் வீட்லேயே உட்காந்துருப்ப பாரு. நீ அடிச்சாலும் மிதிச்சாலும் வீட்டை விட்டு போகாம இருப்ப. இந்த வாழ்க்கை. அப்போ இயேசுவோடு கூட நாம் இணைந்திருக்க வேண்டும். யாரு? கணவன் மனைவி இயேசு. இந்த 3 பேரும் எந்த குடும்பத்தில் இணைந்திருக்கிறார்களோ அங்க என்ன உண்டாகும்? மகிழ்ச்சி உண்டாகும். அல்லேலூயா. அங்க இங்க உண்டாகும் சமாதானம் உண்டாகும். அங்க என்ன உண்டாகும்? நிம்மதி உண்டாகும். அல்லேலூயா. ஒருவேளை இயேசு கிறிஸ்து இல்லைன்னா நமக்குள்ள என்ன இல்லை? மகிழ்ச்சி இல்லை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வாழ்க்கை இல்லைன்னா நமக்கு என்ன போயிடும்? மகிழ்ச்சி போயிடும். எத்தனை பேர் நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீ மகிழ்ச்சியா இல்ல, இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். வீட்டில் எழுதி வைக்கிறீங்க, இயேசுவே இந்த வீட்டின் தலைவர். எழுதித்தான் வச்சிருக்கிறீங்க தலைவரை, ஆனா இயேசு இருக்க மாட்டாரு வீட்டில். எல்லார் வீட்டிலும் பெரிய போர்டு வச்சு இயேசுவே வீட்டின் தலைவர். உன் வீட்டு தலைவனையா மதிக்க மாட்டேன், இயேசுவே மதிக்க போற. அல்லேலூயா. ஆனால் தலைவர் இருக்கணும். நம்ம 2 பேருக்கும், எனக்கும் என் மனைவிக்கும் யார் தலைவர்? ஹெட் ஆஃப் த லீடர் காட். அல்லேலூயா. இயேசு தான் தலைவர், நான் அல்ல. எங்க தலைவர் எங்கம்மா உங்க வீட்டுக்காரு தலைவரா? நீங்களே இல்லை, சென்னையில் பேசுவாங்க. தலைவரா? தலைவர் அவர் எப்பனா வருவார். அவரு தலைவர் இல்லைம்மா, இயேசு தான் தலைவர். அல்லேலூயா. அந்த இயேசு எந்த வீட்டில் தலைவராக இருக்கிறாரோ அங்க என்ன உண்டாகும்? மகிழ்ச்சி உண்டாகும். அல்லேலூயா. நம்ம குடும்பம் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்றால்
கணவன் மனைவி இயேசு 3 பேரும் முப்பரி நூலாய் இருப்பீர்களானால் உங்க குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த குடும்பத்தில் இயேசு இல்லைன்னா அந்த குடும்பத்தில் சமாதானம் இருக்காது, அந்த குடும்பத்தில் சந்தோஷம் இருக்காது, அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்காது. அப்படியானால் இந்த புட்டு செய்வதற்கு கூட ஒரு தட்டு தேவைப்படுது. அந்த தட்டு இயேசா இருக்கிறார். அல்லேலூயா. என்ன, இந்த கீழ் பாத்திரத்தையும் மேல உள்ள கூமை இணைப்பதற்கு இடையில ஒரு தட்டு வச்சு அந்த தட்டுல நான் மாவை போட்டிருந்தேன்னா தட்டுக்கு மேலேயே இருந்திருக்கும். கொஞ்ச நேரத்தில் தேங்காய் பூவும் வெந்திருக்கும், மாவும் வெந்திருக்கும். ஆனால் இப்போ பார்க்குறேன், மாவும் காணும், தேங்காய் பூவும் காணும், நேராக பாயசம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. அன்பான தேவஜனமே, முப்பரி நூல் ஒரு நாளும் மாறாது. நீங்கள் இயேசுவோடு கூட இணைந்திருப்பீர்களானால், எந்த குடும்பம் இயேசுவோடு கூட இணைந்திருக்கிறதோ அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும், அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கும், அந்த குடும்பம் சமாதானமாக இருக்கும், அந்த குடும்பம் நிம்மதியாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாங்க, நாங்கள் ஊரில் என்ன பண்ணுவோம், அந்த பச்சை பயிரெல்லாம் நல்லா அவிச்சு பப்படம் செஞ்சு இந்த புட்டில் போட்டு நல்லா பிசைஞ்சு அதான் குழக்கட்டை போல் இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் பாரு, நார்கள்காரங்க பாரு, கேரளாக்காரங்க பாரு, ஒன்று வெள்ளையாக இருப்பாங்க, இல்லை என்ன போல் கருப்பாக இருப்பாங்க, ஆனால் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஏன் இந்த உப்புமா சாப்பிட்டு இந்த புட்டு சாப்பிட்டு ஒரு 4 கிலோ பச்சை பயிரை அவிச்சு போட்டுப்பான். பப்படம் செய்வான், நீங்கள் அப்பளன்றீங்களோ இங்கே பப்படம் எனக்கு தெரியாது. அதை என்ன பண்ண, நல்லா பிசைஞ்சு புட்டை அடித்தான்னா என்ன உழைச்சாலும் சீக்கிரம் பசி எடுக்காது. அல்லேலூயா. ஆமாம், அப்படியே கல்லு பட்டா போல இருக்கும். அன்பான தேவஜனமே, அந்த புட்டு செய்கிற பாத்திரம் எப்படி, அந்த தண்ணி வைக்கிற ஒரு பாத்திரமும் அதுக்கு மேலே உள்ள குழலும் அது இடையில இருக்கிற தட்டு இருக்குது, இதுதான் ஆண்டவர் இயேசு. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் நோடுகிற யார் இணைந்திருக்க வேண்டும்? இயேசு இணைந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. எந்த கணவன் மனைவி இயேசுவோடு இணைந்திருக்கிறாங்களோ அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். அல்லேலூயா. என் செய்தி, எப்பொழுது குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும், இயேசுவோடு கூட எந்த குடும்பம் இணைஞ்சிருக்கிறதோ அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவதாக வாசிமங்களை பார்க்கலாம். யாக்கோபு 1 அதிகாரம் 19வது வசனத்தை வாசி மக்களே. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு, யாவரும் கேட்பதற்கு தீவிரமாய் இருக்க வேண்டும், பேசுவதற்கு பொறுமையாயும் இருக்க வேண்டும், கோபிப்பதற்கு தாமதமாய் கோபப்படணும். அல்லேலூயா. சிலரை பார்த்தா சட்டுன்னு கோபம் வரும். என்னது ஏன் இது இங்க இருக்கு, என் டம்ளர் எடுக்கூடாதா, ஏன் குடிச்சு வச்சு எடுக்கூடாதா, உடனே அந்த கோபம் எங்கே தான் மூக்கு மேலே இருக்குன்னு தெரியாது. அல்லேலூயா. ஆனால் பைபிளை வாசிக்கிறீங்க, என்ன சொல்லுது, நீங்கள் கோபப்பதற்கு தாமதமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கேட்பதற்கு விரைவாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு குடும்பத்தில் என்ன இல்லை, கேட்க பொறுமை இல்லை. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, கணவன் பேசுவதை மனைவியாகப்பட்டவள் உட்கார்ந்து கேட்க வேண்டும், மனைவி பேசுவதை கணவன் உட்கார்ந்து கேட்க வேண்டும், பொறுமையோடு கேட்க வேண்டும். அப்படி கேட்பீர்களானால் உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கும். ஒருவர் சொல்வதை ஒருவர் கேட்க வேண்டும். அல்லேலூயா. அவ என்ன சொல்ல வரான்னு புருஷன் என்ன செய்யணும், உட்கார்ந்து கேட்கிறேன். பாஸ்டர், நீங்க ஒரு நாள் வீட்டில் இருந்தால் தான் உங்களுக்கு தெரியும் பாஸ்டர், நாங்க மட்டும் காட்டிலையா இருக்கிறோம், நாங்களும் மனைவி பிள்ளைகளோடு தானே இருக்கோம், பேரம்பேத்தியோடு தானே இருக்கோம், நாங்களும் குடும்பத்தோடு இருக்கிறேன். பைபிள் என்ன சொல்லுது, ஒருவர் பேசுவதை ஒருவர் கேட்க வேண்டும். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் நமக்கு 2 காதை உண்டாக்குனாரு? இப்படி வச்சுக்கல, பாஸ்டர் இருக்கு இந்த காது கேட்க செவில் அடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சாரு, 2 காதை படைச்சிட்டு ஒரே ஒரு வாயை வச்சார். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப இதே 2 வாயை வச்சு ஒரு காதை வச்சிருந்தா நம்ம நிலைமை என்ன? ஆண்டவருடைய படைப்பு எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க. நீங்கள் கேட்பதில் தீவிரமாக இருக்க வேண்டும். மனைவி என்ன பேசுறத நீ பொறுமையா கேட்டேன்னா அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கும், சமாதானமா இருக்கும், நிம்மதியா இருக்கும். முதல்ல நீ மனைவி சொல்றத கேட்கல, மனைவி புருஷன் சொல்லிக்கிட்டே இருப்பா, போய்கிட்டே இருப்பா. அப்புறம் பாஸ்டர் மத்தியம் வரும், என்ன பாஸ்டர், பாஸ்டர் என் வீட்டுக்கார் இருக்கிறாரு,
நான் பேசுறதை கேட்கவே மாட்டார் பாஸ்டர். எப்போ பார்த்தாலும் இந்த செல்போனை எடுத்துக்கின்னு சொல்லு கேட்குது, சொல்லு ஏங்க அந்த ஃபோனை வச்சுட்டு கேளுங்க. அப்போ இந்த ஃபோனை வச்சுட்டு நீ என்ன பண்ணோம், அவ என்ன சொல்றான்றத முதல்ல நீ கேட்டுப்பார். அதே போல மனைவியும் புருஷன் என்ன சொல்றான்னு கேட்டுப்பார். ஒருவர் பேசுவதை ஒருவர் கேட்டால் அங்க சண்டை வராது. அல்லேலூயா. அங்க என்ன வரும்? சமாதானம் உண்டாகும். இப்ப சண்டை வருவதற்கு, பிரிவினை வருவதற்கு காரணம் என்ன? அவர் என்ன பேசுகிறார் என்பதை ஒருவர் கேட்பதற்கு பிரியம் இல்லை. கணவன் பேசுவதை மனைவி கேட்க வேண்டும், மனைவி பேசுவதை கணவன் கேட்பானால் அந்த குடும்பத்தில் சண்டை வராது. அந்த குடும்பம் சமாதானமாக இருக்கும், அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கும், அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். அல்லேலூயா. இப்போ ஒருத்தர் கூப்பிட்டு கேட்டேன்னா, பாஸ்டர் நீங்கள் என்ன பாஸ்டர் பேசுகிறீங்க? அவர் நான் பேசினா காது கொடுத்தே கேட்க மாட்டார் பாஸ்டர். அவர் பாட்டுக்கு அவனை கேட்டா, பாஸ்டர் நானாவது பரவாயில்ல பாஸ்டர், நான் பேசுறது அவள் கேட்கவே மாட்டா பாஸ்டர். ஏன்? அவள் பாட்டுக்கு சீரியலை பார்த்துட்டு உட்காந்துருப்பா, அவள் பாட்டுக்கு நாடகம் பார்த்துட்டு உட்காந்துருப்பா பாஸ்டர். நான் என்ன பேசுகிறேன்னு கேட்க மாட்டா. இப்போ இந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்குமா துக்கமாக இருக்குமா? அப்போ துக்கம் வருவதற்கு காரணம் யாரு? முதலாவதாக சொன்னேன், உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் இயேசு உங்களோடு கூட இணைந்திருக்கணும், முப்பரி நூல் அறாது என்று சொன்னேன். இப்பொழுது கர்த்தர் சொல்கிறார், உன் குடும்பம் சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் ஒருவர் பேசுவதை ஒருவர் கேட்க வேண்டும். அல்லேலூயா. அது நல்லதோ கெட்டதோ என்ன சொல்றாலோ கேட்டுக்க. அல்லேலூயா. எல்லா பெண்களுக்கும் ஒரு பெரிய சந்தோஷம் தெரியுமா? சாயந்தரம் வந்தோடனே என் வீட்டுக்காரர் நான் பேசுறதை என் பக்கத்திலேயே உட்காந்து கேட்கணும். அது ஆசையா? அவளுக்கு ஆசை. என் ஆசை கணவன் வந்த பிறகு இன்னைக்கு ஃபுல்லா என் மாமியார் என்ன கொடுமைப்படுத்தினா, என் நாத்தனார் என்ன கொடுமைப்படுத்தினா, எல்லா பண்ண கொடுமையும் அதை யாரண்ட ஒப்பிச்சுட்டோம். அப்ப யாரண்ட போய் சொல்லுவா? சௌத்தண்ட சொல்லிருப்பாவா? இப்போ என் மருமக இது வீட்டில் எதனா ஒரு சண்டைன்னா, என் மனைவி சண்டை போட்டாலோ இல்லை நான் சண்டை போட்டாலும், வாசலை பெருக்கல அதை பெருக்கல, இது நான் திட்டுனா, என் மனைவி திட்டினால்னா அவள் என்ன பண்ணுவா? சாயந்தரம் அவன் வர வரைக்கும் காத்துன்னு இருப்பா. தப்பு இல்லை. எதுவாக இருந்தாலும் அவள் என்ன சொல்லுறா என்பதை முதல்ல இங்கே வந்துருங்க, நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துருங்க. முதல்ல அவள் என்ன சொல்ல வருகிறாள் என்பதை நீங்கள் கேட்டால் அந்த குடும்பம் சமாதானமாக இருக்கும். புருஷன் என்ன சொல்ல வருகிறார் என்பதை மனைவி கேட்டா அந்த குடும்பம் சமாதானமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. இப்போ அவன் என்ன சொல்றான்? இவளை கேட்டா இவன் சொல்றான், பாஸ்டர் எப்பவுமே செல்போன்லேயே தான் இருக்காரு பாஸ்டர், எப்போ பார்த்தாலும் செல்போன். சரி, இவ கம்ப்ளைண்ட் கேட்டா, அவன் கம்ப்ளைண்ட் கேட்டா, பாஸ்டர் நீங்க வேற பாஸ்டர், அந்த சீரியலு எலி வந்து வாயில பூந்தா கூட அவளுக்கு தெரியாது பாஸ்டர், அப்படியே ஆன்னு இருக்கிறார். இன்னைக்கெல்லாம் இல்லை, அங்கே சென்னையில் மதுரைக்காராக்கங்களும் ரொம்ப நல்லவங்க. இந்த மெட்ராஸில் இருக்கிற ஆளுங்க பாரு, இவளுங்க எப்படி தெரியுமா? காலையில் சாப்பாடை கட்டி அனுப்பிச்சிட்டாலுன்னா அதன் பிறகு மேக்கப் பண்ணி இப்படி உட்காந்தாலுன்னா ஆன்னு இருப்பாளுங்க. திருடா வந்து திருடின்னு போனால் கூட இவளுக்கு தெரியவே தெரியாது. அப்போது கணவன் மனைவி என்ன பேசுகிறாங்கன்னு கேட்பாங்கன்னா அந்த குடும்பம் சமாதானமாக இருக்கும். உன்னால் முடிஞ்சால் அவளுக்கு செய், உன்னால் முடிஞ்சா வாங்கி கொடு, உன்னால் முடிஞ்சா செய், இல்லைன்னா விட்டுடு. ஆனால் முதல்ல அவள் என்ன சொல்கிறான்றதை கேளு. அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒருவர் பேசுவதை ஒருவர் கேட்போமானால் அந்த குடும்பம் சந்தோஷமும் மகிழ்ச்சியாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ எல்லா மனைவிக்கும் ஆசை. சாயந்தரம் வந்தவொடனையும் கணவனோட உட்காந்து நான் சொன்னேன், வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் உன்னை நான் மரண பரியந்தம் கைவிட மாட்டேன்னு பாவீங்களே, சர்ச்சை பாசத்துக்கு வாக்கு கொடுக்குறீங்களே. அப்போ நீ வேலை முடிந்து 1008 பிஸியில் வர, நாங்களாம் வந்து கவர்மெண்ட்டில் வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆனவங்க தான். ஆனாலும் நாங்கள் வீட்டில் வந்தால் என் மனைவிக்கு எடுக்கிற, அவளும் டீச்சர், என் மனைவி ஒரு டீச்சர். அவள் என்னன்றதை நாங்கள் கேட்போம். ஸ்கூலில் போனால அங்கே என்ன பிரச்சனை, ட்ரெயினில் வந்தால அங்கே என்ன பிரச்சனை, பஸ்ஸில் என்ன பிரச்சனை, இதெல்லாம் நாங்கள் கேட்போம். அதுக்கு அவள் சொல்லிட்டாள்னா அவள் தலையே வெடிச்சுது தான் பாரு, அமைதியாகிடுவான். பெண்களை நல்லா புரிஞ்சுக்குங்க. அவள் ஆசைப்படுறா, என் கணவர் நான் பேசுவதை கேட்க வேண்டும். கணவன் ஆசைப்படுறான், நான் என்ன சொல்லுறேன் என்பதை என் மனைவி கேட்க வேண்டும். அப்படியானால் ஒருவர் பேசுவதை ஒருவர் நீங்கள் பொறுமையாக கேட்பீர்களானால் அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். அல்லேலூயா. அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. அந்த குடும்பம் நிம்மதியாக இருப்போம். இப்போ சண்டை வர்றதுக்கு காரணம் என்ன?
சண்டை வருவதற்கு காரணம் என்ன? ஒருவர் பேசுவதை ஒருவர் கேட்க மனது இல்லை. அப்போ சண்டை வராம இருக்கணும்னா வீட்டில் கணவன மனைவியும் உட்கார்ந்து பேசணும். அல்லேலூயா. அவ என்ன பேசுறதை கேட்கணும். அப்படி நீங்கள் இருப்பீர்களானால் அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மனவிட்டு பேசுங்க. எதுவாக இருந்தாலும் மனவிட்டு பேசுங்க, பிரச்சனை ஓஞ்சிரும். அப்போ குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கணும்னா முதல்ல நாம் இயேசுவோடு கூட இணைந்திருக்க வேண்டும். இரண்டாவதாக ஒருவர் பேசுவதை ஒருவர் கேட்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு குடும்பம் மகிழ்ச்சியா இருப்பது எப்படி? முதலாவது சொன்னேன், நீங்கள் இயேசுவோடு கூட பேசுங்க, இணைந்திருக்கணும். முப்பரி நூல் எப்படி ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறதோ அதுபோல ஆண்டவர் மூன்றாவது நூலாக இருக்கிறார். கணவன் ஒரு நூல், மனைவி ஒரு நூல். இந்த இருவரை இணைக்கிற பாத்திரம் தான் இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. முப்பரி நூல் ஒரு நாளும் அறாது. அல்லேலூயா. இரண்டாவதாக சொன்னேன், ஒருவர் பேசுவதை ஒருவர் கேட்க வேண்டும். அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், நிம்மதியா இருக்கும். மூன்றாவதாக நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 82வது வசனத்தை வாசிங்க. இது ரொம்ப முக்கியமான தலைப்பு. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல நம்ம இந்த குடும்பம் நிம்மதியா இருக்கணும்னா, குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கணும்னா, குடும்பம் சந்தோஷமா இருக்கிறதுனா முதல்ல நம்ம என்ன செய்யக்கூடாது? பொய் பேசக்கூடாது. அல்லேலூயா. கணவனுக்கு விரோதமாக மனைவி பொய் பேசுறதும், மனைவிக்கு விரோதமாக புருஷன் பொய் பேசுறதும், இதுதான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத குடும்பம். அல்லேலூயா. முதல்ல நீங்க செய்யக்கூடாது, பொய் பேசுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். இரண்டாவது எப்படி நடங்க? உண்மையாய் நடங்கள், உண்மையாய் பேசுங்கள். அல்லேலூயா. எப்பொழுது நம்ம என்ன பேசணும்? உண்மையாகவே பேசணும். அல்லேலூயா. எதுவாக இருந்தாலும் ஆமாங்க, என்ன 100 ரூபாய் தொலைச்சதுங்க, என்ன இடி காலையில் தான் 500 ரூபாய் கொடுத்துருப்பானு, என்னாச்சுன்னு ஏங்க என்ன கடைக்கு போயிருப்பா, அந்த காய்கறியில் அள்ளி போட்டுனா அதில் எங்கேயும் அந்த பர்ஸோடு ஒரு 100 ரூபாய் போயிடுச்சுங்க. சரி, இந்த 100 ரூபாய்க்கு 1008 போய் சொல்லுவா. கத்திரிக்காயில் ஒரு 4 ரூபாய் ஏற்றி வைப்பா, தக்காளியில் ஒரு கிலோ அன்னாடு ஏற்றி வைப்பா. இதெல்லாம் சேர்த்து வச்சு ஒன்று மேலே அந்த 100 ரூபாய்க்கு செய்கிற போய். இதுதான் பிசாசு. அல்லேலூயா. எல்லாவற்றையும் நம்ம எப்படி பேசணும்? உண்மையா பேச வேண்டும். அவன் சொல்லும்போது தான் பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானது. அப்ப நீ பைபிள் அடிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, உங்களிடத்துல எப்படி பொய் இருக்கலாம்? அல்லேலூயா. எப்படி கணவனாண்ட நீ பொய் பேசலாம்? எப்படி மனைவி கிட்ட நீ பொய் பேசலாம்? நீ உண்மையாய் பேசு. தலையே போனாலும் பரவாயில்ல, தலையே போனாலும் பரவாயில்ல. நம்ம வேதத்தின்படி வசனம் அதானே சொல்லு, உண்மையாய் பேசு, உண்மையுடன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும்னா நம்ம என்ன பேசணும்? உண்மையாய் பேசணும். உண்மையாய் பேசுவது மாத்திரமல்ல, உண்மையாய் நடக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில சண்டை வருவதற்கு காரணம், பிரிவினை வருவதற்கு காரணம், டைவர்ஸ் வருவதற்கு காரணம் எல்லாமே பொய். அந்த பொய் பேசுவதனால தான் என்ன ஆகுதுன்னா சமாதானம் இல்லாமல் போயிடுது. அல்லேலூயா. அப்போ நம்ம கணவனோடத்தில் என்ன செய்யணும்? மனத்தை விட்டு பேசணும், உண்மையை பேசணும். கணவனும் மனைவி கிட்ட எல்லாத்தையும் ஒன்றையை மறைக்காமல் என்ன செய்யணும்? உண்மையாக பேசணும். அப்படி உண்மையாக பேசுவோமானால் நம்ம குடும்பம் எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியாக இருக்கும். அல்லேலூயா. சமாதானமாக இருக்கும். அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. சண்டையே வராது. அல்லேலூயா. எந்த காரியத்தை குறித்து நீங்கள் என்ன செய்யணும்? மறைக்கவே கூடாது. புருஷனோட மறைக்கக்கூடாது, மனைவி புருஷனோட மறைக்கக்கூடாது, புருஷன் மனைவிகளில் மறைக்கக்கூடாது. அல்லேலூயா. இப்படி திருட்டுத்தனம் பண்ணுறதுனால தான், இப்படி பொய் பேசுனால்தான் என்ன வருது? குடும்பத்தில் சண்டை வருது. என் கூட ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு சகோதரன், அவர் ஒரு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. பில்லை கூட எடுக்க மாட்டான். கரெக்ட், நல்ல நண்பன், நல்ல நண்பர். சம்பள பில்லை கொண்டு போய் நேராக மனைவிக்கிட்ட தான் கொடுப்பான். கொடுத்துட்டு நாளைக்கு தேவைன்னா கூட, என்னங்க என்ன தலை சொல்லிடுங்க, இல்லைப்பா பெட்ரோல் போட ஒரு 100 ரூபாய் வேணும்ப்பா. யார் சம்பாதிக்கிறது? இவன். ஆனால் யாருக்களை கொடுத்துட்டான்? பேங்க்கில் போய் போட்டான். எந்த மனைவி பேங்க்கில் போட்டான். இப்போ நாளை காலையில் பெட்ரோல் 100 ரூபாய் தேவை. அதுக்கு என்ன பண்ணுறான்? அங்கே போய் நிற்கிறான். அவன் எப்படிப்பட்ட மனுஷன்? உண்மையான மனுஷன். அல்லேலூயா. அப்போ குடும்பம் சீரழிவதற்கு காரணம் என்ன? கணவனும் மனைவியும் உண்மையாய் பேச வேண்டும். கணவன் மட்டும் தான் உண்மை பேசணும், இல்லை மனைவி உண்மை பேசக்கூடாதுன்னு பைபிளில் எழுதலை.
பொய் உதடுகள் தேவனுக்கு அருவருப்பானது என்று வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நமக்குள்ளே பைபிள் எடுக்கிற நமக்குள்ளே ஜெபிக்கிற நமக்குள்ளே என்ன இருக்கக்கூடாது? பொய் இருக்கக்கூடாது. என் மனைவியை மறைக்கிறதுனால எனக்கு என்ன லாபம்? இல்லை என் மனைவி என் கையில் மறைப்பதனால என்ன லாபம்? ஓப்பன், வெளிப்படையாக பேசு. அல்லேலூயா. உனக்கு என்ன வேணும் கேளு, தரேன். இது வரைக்கும் என் மனைவி சம்பளம் எவ்வளோ நான் கேட்டதே கிடையாது. அப்படி தான் நானும் ரிட்டையர்ட் ஆகிட்டேன், அந்த பாவை ரிட்டையர்ட் ஆகிட்டான். சர்வீஸில் இருக்கிறப்ப காலத்தில் கூட அவ்வளோ என் மக போல் அவ்வளோ ஒரு டீச்சர் தான். ஆனால் என்ன சம்பளம்னு அவளை கேட்டதே கிடையாது. ஆனால் ஒன்று மட்டும் தான் கேட்பேன், என்னங்க எப்போ 10ஆம் தேதி ஆச்சுன்னா என்னங்கன்றப்ப நெஞ்சு கொஞ்சம் படப்படணும். எதுக்கு? இந்த அம்மா வாங்கின சம்பளத்தை காலி பண்ணிடுச்சான், இப்போ ஏன் சம்பளத்துக்கு அடி போடுறா. அல்லேலூயா. சரி, அவளுக்கு இல்லாத யாருக்கு? அல்லேலூயா. அப்போது செய்தி நல்லா கவனிங்க. நம் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் கணவனும் மனைவியும் உண்மையாக இருக்க வேண்டும், உண்மையாய் நடக்க வேண்டும், உண்மையாய் பேச வேண்டும். எந்த குடும்பம் உண்மையாய் நடக்கிறதோ, எந்த குடும்பம் உண்மையாய் பேசுகிறதோ அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும், சமாதானமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. இதுதான் என்னுடைய செய்தி. அல்லேலூயா. என் செய்தி என்ன? முதலாவதாக இயேசுவோடு நம்ம இணைந்த குடும்பமாக இருக்க வேண்டும், முப்பரி நூல் போல. இரண்டாவதாக என்ன சொன்ன உங்களுக்கு? ஒருவர் பேசுறது ஒருவர் நல்ல காது கொடுத்து கேட்கணும். அல்லேலூயா. அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? சந்தோஷமா மகிழ்ச்சியுமா இருக்கும். மூன்றாவதாக சொன்னேன், பொய் உதடுகள் தேவனுக்கு அருவருப்பானது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு உண்மையை பேச வேண்டும். அப்போ முதல்ல நம்ம எப்படி இருக்கணும்? முப்பரி நூல் போல இணைந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ரெண்டாவதாக ஒருவர் பேசுறது ஒருவர் கேட்கணும், அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். அல்லேலூயா. எல்லாருக்கும் பஞ்சாயத்து பக்கத்தில் உட்காந்து பேசுறதுக்கு சந்தோஷம் இல்லையா? வயசானால் கூட இந்த காலத்தில் 1-2 பேரை சென்னையில் பார்க்குறேன் நான். வயசானவங்க கூட பார்த்த பிராமணர் குடும்பங்கள், வயசானா கூட அந்த ஆள் கையை பிடிச்சின்னு போய்க்கினே இருக்குது. வயசானா கூட அந்த அம்மா என்ன வந்து சாதம் ஊட்டுது. அப்போதான் நினைப்பேன், இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க, நமக்கெல்லாம் எப்படி இருக்க போதோ தெரியலேன்னு. அல்லேலூயா. அதான் வாழ்க்கை. அப்போ நம்ம எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா ஆண்டவரோடு கூட இருக்க வேண்டும், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒருவர் பேசுவது ஒருவர் கேட்க வேண்டும். மூன்றாவதாக பொய் பேசக்கூடாது. அல்லேலூயா. உண்மையை பேச வேண்டும். நான்காவதாக கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிமகளே. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எல்லா மனுஷனுக்கும் என்ன உண்டு? குறை உண்டு. கணவனிடத்திலும் குறை இருக்குது, மனைவி கிட்ட குறை இருக்குது. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? மன்னிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப இயேசு நம்மளை மன்னிக்கலனா இந்நேரம் நம்ம எங்க இருப்போம்? நரகத்துல இருந்து இருப்போம். அல்லேலூயா. இங்க நம்ம யாருமே பாவம் பண்ணலையா? இல்லை யார் ஒருவருமே தப்பு பண்ணலையா? நான் குற்றவாளி இல்லைன்னு யாரான ஒரு ஆள் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் குறை உள்ளவர்கள் தான். ஆண்டவர் நம்மை மன்னித்தார். அப்ப ஆண்டவர் உன்னை மன்னித்தாரு. உன் மனைவி செய்யற குறையை நீ என்ன செய்யணும்? மன்னிக்கணும். உன் கணவன் செய்யற குறையை நீ என்ன செய்யணும்? மன்னிக்கணும். இந்த மன்னிக்கிற சுபாவம் உனக்கு இருக்குமானால் அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கும், அந்த குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கும், அந்த குடும்பம் நிம்மதியா இருக்கும். நான் மன்னிக்க மாட்டேன்னா அந்த குடும்பம் சண்டையும் சச்சரமா தான் இருக்கும். அல்லேலூயா. எல்லா மனுஷனும் எப்படிப்பட்டவன்? குறை உள்ளவன் தான். ஆனால் நம்ம குறைகளை இயேசு மன்னித்ததை போல நாம் என்ன செய்யணும்? மற்றவங்க குறைகளை மன்னிக்க வேண்டும். அல்லேலூயா. கணவன் தவறு செய்தால், மனைவி தவறு செய்தால் அதை என்ன செய்யும்? மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. முதல்ல நமக்கு மன்னிக்கிற சுபாவம் வரணும். யார் தப்பு செஞ்சாலும் மன்னிக்கணும். அப்ப ஆண்டவர் நம்ம தப்பிதங்களை மன்னித்தாரே, குற்றங்களை மன்னித்தாரே. அப்ப மனைவி செய்யற தவற கணவன் மன்னிக்கணும், மனைவி செய்யற தவற குறைகளை கணவன் மன்னிக்கணும். அல்லேலூயா. இந்த மன்னிக்கிற சுபாவம் உங்களுக்குள்ள இருக்குமானால் உங்களுக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பீங்க. அல்லேலூயா. நான் மன்னிக்கவே மாட்டேன்னா மன்னிக்காத. அப்புறம் நெஞ்சு வலி வருது, பாஸ்டர் மூச்சு விட முடியல. மூச்சு விட மாட்டேன், மொத்தத்தை தூக்கி இங்கே வச்சுக்கிறீங்களே, இது என்ன போஸ்ட் பாக்ஸா? இது அநேகர் எல்லா கவலையும் ஆண்டவரே ஐயோ ஏயா கேட்குறீங்க, என் கவலை உங்களுக்கு என்னையா தெரியும், அந்த பாவி பண்ணுறான் பாரியா, அது எல்லாம் இங்கே இருக்குதுயா. நைட்டில் தூக்கமே தூக்கம் வராது, நீ ஜாம் பண்ணி தூக்கி போடுற, அப்புறம் தூங்குவேன். அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது? ஸ்டோர் பண்ணக்கூடாது, நம்ம மன்னிக்க கற்றுக்கணும். அல்லேலூயா. அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். நீ மன்னிக்க உனக்கு தெரியலனா உன் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்காது. அல்லேலூயா.
யார் மன்னிக்கிறார்களோ அவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க, அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். அல்லேலூயா. எல்லா மனுஷனும் எப்படிப்பட்டவன்? தவறு செய்தவன் தான். அல்லேலூயா. சிலர் இருக்கிறாங்க, ஆஃபீஸ்லேருந்து வரும்பொழுதே என்ன தெரியுமா பண்ணுவான்? இந்த செல்ஃபோனில் யார் யாரோட பேசினாலும் அதெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு சில பாவியலாங்கிறான். ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வரும்பொழுது பைக்கை நிறுத்துறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவான்? அந்த செட்டில் என்ன பண்ணுவான்? யார் யார் பேசுனாங்களோ அதெல்லாம் எடுத்து டெலிட் 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 அப்படி எடுத்துகிட்டு வருவான். வீட்டில் வந்தோடனே என்ன தெரியுமா பண்ணுவான்? சீக்ரெட் நம்பர் போட்டு பாஸ்வேர்டு, அது யாருன்னா எனக்கு தெரியாது, எனக்கு போடவும் தெரியாது, நான் போடுறது கிடையாது. அல்லேலூயா. இதில் ஒரு சீக்ரெட் ஏதோ பாஸ்வேர்டு போட்டு ஏதோ பாஸ்வேர்டு ஏதோ ஒரு பாஸ்வேர்டு எனக்கு அப்போ தாங்க தெரியும். இந்த செல்லில் இந்த பணம் அனுப்புகிறாங்களா அது கூட எனக்கு தெரியாது. எப்போ இந்த செல்பனை நோண்டாமல் இருக்கிறீங்களோ நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. என்னைக்கு இந்த செல்பனை உள்ள நுழைஞ்சு குடஞ்சி என்னென்ன தில்லு முள்ளு வேலையெல்லாம் போய் சொல்கிற வேலையெல்லாம் இதில் கற்றுக்கினீங்களா அன்னைக்கே உன் நிம்மதி போயிடுச்சு. அல்லேலூயா. நம்ம என்னங்க ஆமாம் இந்த இப்போ என் வீட்டில் ஃபோன் இருக்கோம், என் பேரை எடுத்து பேசுவான், என் மகா எடுத்து பேசுவா, என் மருமக எடுத்து பேசுவா, எல்லாரும் பேசுவாங்க. டேபிள் மேலே தான் இருக்கும். நான் எவ்வளோட பேசுகிறேன்? எனக்கு பயம். நான் யாரோடு கொஞ்சி குழாவி பேச போகிறேன்? எனக்கு பயம். இதனால தானே யார் நம்பர் கேட்டாலும் நான் தரமாட்டேன். ஊழியத்தில் போகும்பொழுது யார் என் செல்ஃபோன் நம்பரை கேட்டாலும் நான் முதல்ல கேட்பேன், என் நம்பர் உனக்கு எதுக்குமா? நீ ஃபோன் போட்டால் கூட 10 ஃபோன் போட்டால் கூட ஒரு ஃபோனை நான் எடுக்க மாட்டேமா? எடுக்காத நான் நம்பரை நீயாமா வாங்குற? நான் ஒன்றும் உன் சர்ச்சு பாஸ்டர் இல்லைம்மா, நான் விருந்தாளி. இதோட அடுத்த வருஷம் தான் நான் வரப்போகிறேன். அப்போ விருந்தாளி பாஸ்டருங்க நம்பரை நமக்கு எதுக்கு? நம்ம தகப்பன் நம்பர் இருந்தால் நமக்கு போதும். அப்போது நான் என்ன பண்ண மாட்டேன், எனக்கு இந்த சீக்ரெட் நம்பர் போடுறது பாஸ்வேர்டு போட்டு வைக்கிறதுலாம் தெரியாது. குடும்பத்தில் சந்தேகம் வர்றதுக்கோ இப்போ எடுப்பா அவர் தூங்குவார், இவர் ஆஃபீஸ் வந்து தூங்கிடுவார். நைட்டு பூனை எழுந்துக்கிறா போல எழுந்துப்பா பஞ்சாதி போய் என்ன பண்ணுவா, எவனாண்ட பேசியிருக்கிறா, எவளாண்ட கொஞ்சிருக்கிறான், எத்தனை பேர் பேசினா, எவ பேசினா, இந்த அம்மா இதை தலையை வெடிக்கும். அந்த இந்த அம்மா போய் போகிற பொண்ணானா அது சீக்ரெட் லாக்கரில் இருக்கும். அப்போ குடும்பத்தில் பிரச்சனை வருது. காரணம் என்ன? உண்மை இல்லை. உன்னிடத்தில் என்ன இல்லை? உண்மையாக இருந்தால் இந்த டேபிளில் போடு, இந்த மக்களை இந்த எடுத்து பேசுகிறான். அம்மா வேற சுமதினு ஒரு அக்கா போட்டுக்கிறாங்கம்மா, அந்த சுமதி பேர் இதில் இருக்கும். இப்போ என் பேர் அம்பிள். அப்போ அம்மா சுமதினு ஒரு அக்கா பேசியிருக்காங்க, நம்ம அட்வொகேட் அக்காடா. அல்லேலூயா. இப்போ நான் ஒளிச்சு வச்சுதான் நான் பயப்படணும்? நான் நிம்மதியாக தூங்குற ஏசி போட்டு இதை ஒளிச்சு வைக்க தான் ஏதோ தப்பு பண்ணுறா, எவனோட பேசினுக்கிறா. இப்போ அவன் ஆஃபீஸில் ஃபோன் பண்ணுவான். அந்த நேரத்தில் இந்த அம்மா ஃபோன் ரொம்ப பிஸியாக இருக்கும். உடனே சாயந்தரம் வருவேன் மிதிக்க. நான் எத்தனை ஃபோன் போட்டேன், எப்போ பார்த்தாலும் உன் ஃபோன் பிஸியாக இருக்குது, எவன் கூட பேசுகிறேன்? எடுத்து கேள்வி, எவன் கூட பேசுகிறேன்? இது தேவையா நமக்கு? அப்போ இந்த ஃபோன் உண்மையே குடும்பம் நாசமாக போகிறதுக்கு காரணமே இந்த செல்ஃபோன் தாம்மா. அதுக்கப்புறம் நீ எங்கள் அக்கா கூட பேசியிருந்தேன், நாகர்கோவிலேருந்து தங்கச்சி பேசினோம், மஸ்கட்லேருந்து மாப்பிள்ளை பேசினோம், எவனா பேசுறேன்டி. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஃபோன் போட்டு வைக்க முடியாதா? மக்கள் நல்லா இருக்கீங்களா? ஊரில் நல்லா இருக்கீங்களா? அப்போ பிள்ளை நல்லா இருக்காளா? சாப்பிட்டாளா? கல்யாணம் பண்ணிட்டியா? ஓகே, சரி சரி சரி. இதை எடுத்துக்கின்னு அப்புறம் அங்கே என்ன பண்ணுறீங்க நீங்கள்? அப்புறம் பொண்ணுங்க எப்படின்னா இப்படி 1/2 மணி நேரம் ஓடும். அப்போ அந்த நேரத்தில் ஃபோன் வருமா வராதா? பாஸ்டர் ஒரு 2 நிமிஷம் பேச முடியாதா பாஸ்டர்? ஊருக்கு எல்லாரும் என்ன சென்னையிலேயே இருக்கிறோம், எல்லாம் அவன் ஊரில் எங்கெங்கேயோ பிறந்திருக்கிறேன், நீங்கள் மதுரையில் பிறந்திருக்க, நான் சென்னை போல நாகர்கோவிலில் பிறந்திருக்கிறேன், இப்படி ஃபோன் வரதான் செய்யும். அதுக்காக காதில் வச்சுட்டு காதே சூடாக வரைக்கும் பேசினேன்னா உன் காது சூடாயிடும். அப்போ என்ன செய்யணும்? சண்டை வருவதற்குண்டான காரணத்தை நான் சொல்கிறேன், உண்மையாக இருக்கணும். அவன் வந்து கேட்குறான், ஏன்டி நான் எத்தனை எமர்ஜென்சிக்கு ஃபோன் போடுறேன், எதுக்கு ஃபோன் போடுறேன்னு தெரியாதா அவனுக்கு? எனக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, நான் ஏதோ வர வழியில் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, நான் கீழே வந்துட்டேன், என் மனைவிக்கு ஃபோன் போட்டுன்னு நான் சொல்லியிருக்கிறேன், அவனுக்கு 10 ஃபோன் போட்டானுங்கடி, என் ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த ஃபோன் ஃப்ரீயாக இருந்தேன்னா ஒரு மெசேஜை கன்வே பண்ண முடியுதில்ல நம்மளால்? நல்லா கவனிங்க, ஃபோன் அவசியம், அவசரத்துக்கு தான் இந்த ஃபோனை தவிர மிளகா அரைச்சிட்டியா, மாவு அரைச்சிட்டியா,
ஆப்பத்துக்கு அரிசியா, தோசைக்கு அரிசியா, இது போல பாவியெல்லாம் இருக்கிறாங்க மெட்ராஸில். நீங்களா இல்லை, மதுரைக்காரக்காங்கள, மெட்ராஸில் இருக்கிற பாவிங்க. நீ கண்டவனோடு கூட ஃபோனில் பேசிட்டு இருந்தேன்னா உன் குடும்பத்தில் சமாதானம் இருக்காது. கண்டவனோடு கூட நீ பேசிட்டு உண்மையாய் நடிச்சேன்னா உன் குடும்பத்தில் சமாதானம் இருக்காது. உண்மையை, கணவன் மனைவி எல்லாரும் உண்மையை பேசுங்க, உண்மையாய் நடங்க, அந்த குடும்பம் சமாதானமாக இருக்கும். நீ எதை விதைக்கிறியோ நாளைக்கு உன் பிள்ளை உன்னை அழ வைப்பான், உன் பொண்ணுங்க உன்னை அழ வைக்கும். இப்பவும் சொல்றேன், இந்த உலகத்தில் நீ என்னென்ன கணவனுக்கு பொய் சொன்னியோ இந்த பொய்யெல்லாம் பின்னாடி உன் பிள்ளைகள் பேச செய்வாங்க. நீ பெத்த பிள்ளைகளுக்கு அந்த அந்த சாபம் போகுது. நான் கூட நிறைய யோசித்து பார்ப்பேன், ஏன் இந்த பொண்ணு இதனோட ஓடி போனால், ஏன் இந்த பொண்ணு அவனோட ஓடி போனால், ஏன் இதில் நான் ஆராய்ந்து பார்த்தா அவ அம்மா ஓடி போனவ. அப்ப அந்த சாபம் பாருங்க, நீ சரியா தாலி கட்டி கணவனோடு நீ வாழ்ந்தா உன் பிள்ளையும் கர்த்தர் சரியா வாழ வைப்பார். நீ ஒரு காலத்துல பொய்யும் புரட்டமாய் பேசி தன் கணவனை எழுந்து வேறு ஒரு பாதையில போயிருப்பானால் நாளைக்கு நீ பெத்த பிள்ளை வளரும் பொழுது அதே பாதையில போக வேண்டிய சூழ்நிலை வரும். அவ போமாட்டா, பிசாசு அதை செய்கிறான். அப்ப நாமும் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும்னா முதல்ல கணவனும் மனைவியும் உண்மையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. உண்மையே பேச வேண்டும். அப்படி உண்மையாக பேசுவீர்களானால் உன் குடும்பம் சமாதானமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னும் நான் விரிவாக பேசலை. அல்லேலூயா. இன்னும் விரிவாக பேசலை. அல்லேலூயா. அப்போ நமக்குள்ள என்ன வேணும்? எல்லா மனுஷனும் குறை உள்ளவன் தான். எல்லாம் யாருமே நீதிமான் இல்லை. ஆனால் நமக்கு என்ன வேணும்ன்றார் ஆண்டவர், உங்கள் குறைகளை, உங்கள் குற்றங்களை நான் மன்னித்ததை போல உன் கணவன் செஞ்ச தவறை நீ மன்னி, உன் மனைவி செய்கிற தவறை நீ மன்னி. நீ மன்னிக்கலன்னா நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். அல்லேலூயா. இந்த மன்னிக்கிற சுபாவம் எங்கே வரேன்னா, அன்பு உனக்குள் இருக்குமானால் நீ மனைவியை மன்னிப்பேன். வாசி மகளை பார்க்கலாம். அந்த ஒரு வசனம் சொல்கிறேன். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசி மகளை 7 வரைக்கும். அன்பு அன்பு நீடிய சாந்தமும். அன்பு எப்படி இருக்கும்? அது நீடிய சாந்தம், தயவுள்ளது. அது எப்படிப்பட்டது? தயவுள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு இருக்குது, அது எப்பவுமே கணவன் மேல மனைவி மேல யார் மேலேயும் பொறாமை இருக்காது. அன்பு தன்னை புகழாது. அன்பு தன்னை நான் தான் நல்லவன், நான் தான் நல்லவன், நான் தான் நல்லவன். அந்த புருஷனை அப்படி தூத்தி நீ திருவாளுங்க. சிலர் இருக்கிறாள் பாருங்க, இந்த மறைக்கிற சுபாவெல்லாம் கிடையாது. முதல்ல கணவன் தப்பு பண்ணாலும் மனைவி மறைக்க கத்துக்கணும். மனைவி தப்பு பண்ணாலும் புருஷன் முதல்ல மறைக்க கத்துக்கொள்ளணும். அப்படின்னா நீ மனுஷனே இல்லை. முதல்ல நீ அதை மறைச்சி ஒளிச்சு வைக்கணுன்ற புத்தி உனக்கு இல்லைன்னா போயிட்டு அவள் அம்மாலாண்ட போயிட்டு உன் பொண்ணுக்கிறாள தெரியுமா, வேறு மாமியார்ண்ட போயிட்டு உன் பொண்ணுக்கிறாள தெரியுமா, ரொம்ப பெருசாக பேசுகிற உன் பொண்ண. அந்த பிள்ளை ஒரு குற்றம் பண்ணியிருக்கலாம், யாரும் குறைவில்லாத யாரும் இல்லை. அப்போ நீ என்ன செய்யணும்? உன்னை அக்கா தங்கச்சிலாண்ட போயிட்டு என் மனைவி இப்படி பண்ணிட்டா, என் மனைவி இப்படி பண்ணிட்டா, என் மனைவி இப்படி பண்ணிட்டா. உடனே இவங்க அக்கா தங்கச்சி என் வீட்டுக்காரன் இப்படி பண்ணிட்டான், இன்னொருத்தைய பைக்கில் ஏற்றி போனா, இன்னொருத்தைய காரில் ஏற்றி போனா, இன்னொருத்த அங்கே எக்மரில் பார்த்தேன், இன்னொருத்த சென்ட்ரலில் பார்த்தேன், உன்னை பீச்சில் பார்த்தேன். இதெல்லாம் தூத்துனேன்னா யாருக்கு நஷ்டம்? உனக்கு தான் நஷ்டம். அல்லேலூயா. நாளைக்கு ஒரு கல்யாணத்தில் போய் உட்காரும் பொழுது உடனே சொல்லலாம், ரொம்ப அப்படியே ட்ரெஸ் பண்ணி வரல, அவங்க வீட்டுக்காரன் பீச்சில் எவ்வளோட சுற்றினானோ உனக்கு எப்படிப்பா தெரியும்? அவள் தான் சொன்னான். அல்லேலூயா. அப்போ முதல்ல ஒருவர் குறைகளை ஒருவர் நம்ம என்ன செய்யணும்? மன்னிக்க கற்றுக்கொள்ளணும். அந்த மன்னிப்பு எப்போ வரும் தெரியுமா? அன்பு இருக்குமானா. திரும்ப 4வது வசனம் வாசிப்பில்லை. அன்பு நீடிய சாந்தமும். அன்பு எப்பொழுது நீடிய சாந்தமாய் இருக்கும், தயவும் உள்ளது. அது நீடிய தயவாய் இருக்கும். அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு எப்பவுமே யார் மேலேயும் பொறாமை வைக்காது. அன்பு தன்னை புகழாது. அன்பு தன்னை புகழாது. இருமாப்பா இராது. அது எப்பொழுதும் ஆணவமா தலகருவமா இருக்காது. அல்லேலூயா. நான் ஒன்றும் அப்படி இல்லை. யார் புருஷனாண்டு நான் ஒன்று நீ நீ போன அதெல்லாம் கேட்க, இதெல்லாம் பேசக்கூடாது. மனைவி என்ன செய்யக்கூடாது? புருஷனாண்ட போயிட்டு நீ ஓகேம்மா, நீ அந்த 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 பிரதர் சொன்னார் அந்த அந்த டைப்பிஸ்ட்டை பைக்கில் ஏற்றி போனியாமே, இந்த ரோதனையை தான் நான் எவ்வளையும் பைக்கில் ஏற்றதே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் என் ரிட்டையர்ட் ஆகலை, இப்பவும் சரி, என் மனைவி மட்டும்தான் என் பைக்கில் ஏறுவான், என் மகன் மட்டும்தான் ஏறுவான். என் 2 மருமகளை கூட ஒரு நாளும் என் வண்டியில் உட்கார வச்சதே இல்லை. இந்த பாவிங்களுக்கு மருமகன் தெரியுமா யாருன்னு தெரியும்?
அந்த பாஸ்டர் பெஞ்சமின்கிறாரு, ஒரு பொண்ணை உட்கார வச்சுன்னு போனார். நாளைக்கு மைக்கில் வரும். அப்பான்றது நம்ம வீட்டில் மட்டும்தான் தெரியும். ரோட்டில் போகிறப்ப நான் அப்பான்னு யாருக்குன்னு தெரியுமா? ஞானமா ஆண்களே ஞானமாக நடங்க, பெண்களே ஞானமாக. உடனே பிரதர் என்னை கொண்டு போய் அங்கே விட்டுடுங்க, இந்த பைக்கில் ஏறி போகிறதெல்லாம் இருந்தேன்னா அசுத்தம் உனக்கு வந்துடும். எஸ், சமாதானம் படி இது உன் புருஷன் பார்ப்பான். இப்போ பாஸ்டர் என்னட்டு விட்டு, ஐயா நீங்கள் அப்படி தானேயா போகிறீங்க, இந்த பொம்பளை கொண்டு போயிட்டு அப்படியே அந்த பெரியார் பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கேன். இப்போ நான் ஒரு பெண்ணை கொண்டு பைக்கில் பெரியார் நகர் பெரியார் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போகிறேன். அவங்க வீட்டுக்காரன் தண்ணி அடிச்சு அப்படியே நின்று இருப்பான். மனைவி வந்து இறங்குவா. யாரோ ஒரு ஜிப்பாக்கார பாஸ்டர் வண்டியில் என் மனைவி வந்து இறங்கலால. உடனே வீட்டுக்கு போனவனே கேட்பான், உனக்கும் அந்த ஜிப்பாக்காரனுக்கும் என்ன உறவு? ஏன்டா அந்த ஆள் ஏத்தியறப்படுத்திக்கு எனக்கு வம்பா இது? இதுக்கு தாங்க நான் நடக்கிறதா உங்களோட சொல்கிறேன், நடந்து கொண்டு இருப்பதை நான் சொல்லுகிறேன். இன்ன வரைக்கும் என் பைக்கில் என் மனைவியை தவிர யாரும் நான் ஏற்றினதே கிடையாது. என் அக்கா தங்கச்சியில் கூட நான் ஏற்றினது கிடையாது. என் மகளை மாத்திரம் தான். ஏன்னா என்ன போல தான் சோப்பாக இருப்பான். அல்லையா சொல்லுங்க. பாஸ்டர் கூட கேட்டார், பாஸ்டர் உங்கள் பிள்ளைங்கள்லாம் சோப்பாக இருக்கிறாங்க, அது எப்படி பாஸ்டர்? என் பையன் போல் 2 பையனுங்களும் சோப்பாக இருக்கிறானுங்க, உங்கள் பேத்திங்களாம் சோப்பாக இருக்கிறாங்க. காலையில் ரூமில் வந்தாலும் என்ன கேட்குறாரு, நீ மட்டும் கருப்பாக இருக்கிறியே, உங்கள் பேத்திங்கெல்லாம் சோப்பாக இருக்கிறாங்க, உன் பேர பிள்ளைலாம் சோப்பாக இருக்கிறாங்க. அடா பாவி, என் மனைவி சோப்பு, என் பையனுங்க சோப்பு, நான் கருப்பு, என் பொண்ணு கருப்பு. அல்லையா அல்லையா? ஏன் அடுத்தவங்களை வண்டியில் உட்காரும் போது தவறு. அடுத்தவன் மனைவி அடுத்தவன் பொண்ணு உன் பைக்கில் கூட்டு தப்பு. உன்னால முடிஞ்ச ஒரு 50 ரூபா கொடுத்து ஆட்டோவில் போன்னு சொல்லு. வாங்க எல்லாரும் ஏறுங்க, எல்லாரும் ஏறுங்க, எல்லாரும் ஏறுங்கன்னா ஒரு நாள் உன் வாழ்க்கை ஏறிடும் மேலே. ஏன்னா அவன் மன்னிக்க மாட்டா. ஒருவேளை உன் மனைவி மன்னிக்கலன்னா அந்த குடும்பம் என்ன ஆகும்? ஆனால் பைபிள் சொல்லுது மன்னிக்க வேண்டும், ஒருவர் குற்றங்களை ஒருவர் மன்னிக்கணும். பைபிள் சொல்லுது. நீ எந்த மனைவி மன்னிக்கிற சொல்லுங்க பார்க்கலாம், எந்த புருஷன் தன் மனைவியை மன்னிக்கிற சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் வசனம் சொல்கிறது மன்னிக்க வேண்டும் என்று. இன்னும் அதில் நம்ம இல்லையே, இன்னும் அந்த இடத்துக்கு நம்ம வரலையே. ஆனால் வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா வருவீங்க. அல்லேலூயா. நான் இன்னொரு பாயிண்ட் வர பேச வந்திருக்குது. அப்போ அன்பு என்ன செய்யும்? சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். அல்லேலூயா. வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அந்த 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4லிருந்து 7 வரைக்கும் போய் வீட்டில் வாசித்து பாருங்க. உனக்குள்ள அன்பு இருக்குமானால் சகலத்தையும் மன்னிப்ப. உன் மனைவி செஞ்ச தவற நீ மன்னிக்கலனா உன்னத்துல என்ன இல்லை? மனைவி மேல நேசம் இல்லை. சும்மா எதுக்கோ தாலி கட்டினு வந்துட்டேன், எதோ நகை போட்டாங்கன்னு கட்டின்னு வந்துட்டீங்க. நகை போட்டால் எல்லாம் மறைஞ்சிடும். அந்த நகை இல்லைன்னு வச்சுக்க, அப்போ தான் பேசுவான், உங்கள் அம்மா என்னை பொய் சொல்லி கட்டி கொடுத்துட்டா, நீ அங்கே போ அப்படின்னு இங்கே இப்படின்னுமா. ஆனால் நகை வந்துருச்சுன்னு வச்சுக்க, அந்த நகை கண்ணை மறைச்சிடும், அவன் என்ன பண்ணாலும் தெரியாது. ஆமாம் பிரதர், என்னடா இப்படி பேசுறாருன்னு நினைக்காதீங்க, உண்மை அதுதான். அன்பு இருக்கணும் உனக்குள்ள. அன்பு இருந்தால் சகலத்தை நீ மன்னிப்ப. ஆண்டவரே கேளு, ஆண்டவரே நானும் குறை உள்ளவன், என் மனைவியும் குறை உள்ளவர், நீர் எங்கள் குறைகளை மன்னித்தது போல நான் மன்னிக்கக்கூடிய சுபாவத்தை எனக்கு தாங்கன்னா, அப்ப இயேசுவின் அன்பு உனக்கு இருக்குமானால் மற்றொரு குறைகளை நீ மன்னிப்பாய். அல்லேலூயா. அந்த மன்னிக்கிற குடும்பம் இருக்கிறது, அது சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் இயேசுவோடு கூட இணைந்து வாழ வேண்டும். அல்லேலூயா. ஒருவர் பேசுவது ஒருவர் கேட்க வேண்டும். அல்லேலூயா. 3வதாக என்ன சொன்னேன்? பொய் உதடு நமக்குள்ளே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. 4வதாக என்ன சொன்ன உங்களுக்கு? ஒருவர் தாங்க வேண்டும். அல்லேலூயா. ஒருவர் குற்றங்களை ஒருவர் மன்னிக்க வேண்டும். அப்போ நம்ம குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமாக இருக்க வேண்டும்? நம்ம எப்படிப்பட்ட ஜனங்களாக இருக்கணும்? தேவ பக்தி உள்ள நிறைந்த ஜனங்களாக இருக்க வேண்டும். நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும்? தேவ பக்தியில வளர்க்க வேண்டும். நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்கணுங்க? தேவ பயத்தில் வளர்க்க வேண்டும். அல்லேலூயா. அவங்க என்ன கற்றுக் கொடுக்கணும்? ஜெபிக்க கற்றுக் கொடுக்கணும். அல்லேலூயா. எப்படி இருக்கும் பிள்ளைங்க? தேவ பக்தியில் பிள்ளைங்க. நம்ம ஜெபிச்சா பிள்ளைங்க ஜெபம் பண்ணுவாங்க, நம்ம துதிச்சா பிள்ளைங்களுக்கு ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ தேவ பக்தி உள்ள ஜனங்கள் என்ன செய்யணும்? உட்கார்ந்துக்கிட்டு பிள்ளைகளுக்கு வசனத்தை போதிக்கணும். அல்லேலூயா. நான் முழு வசனம் சொல்லணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆயிடுவேன், நான் சுருக்கமாக சொல்கிறேன். அப்போ நம்ம பிள்ளைகள் என்ன செய்யணும்? பக்தியாய் வளர்க்கணும். ஆனால் இந்த வசனம் உனக்குள்ள இருக்குமானா எந்த பேய் உன்னை தொட முடியாது. நீ உன்கிட்ட வரும்பொழுது, பேய் வரும்பொழுது அந்த வசனம் என்ற வெளிச்சம் உனக்குள்ள இருக்கும். அந்த பிசாசுக்கு தெரியும் இவ கிறிஸ்துவ, அந்த பிசாசுக்கு தெரியும் இவ ஜெபிக்கிறவ, அதுக்கு அந்த பிசாசுக்கு தெரியும் இவ வேதம் வாசிக்கிறவ. ஏன்?
உனக்கு தெரியாது, அந்த வேத வெளிச்சம் உனக்குள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா. இது 6லேயே உன் பிள்ளைகள் என்ன செய்யணும்? சத்தியத்தை போதித்து ஜெபிக்க போதித்து அந்த பிள்ளை நடத்துவாயானால் அந்த பிள்ளை அந்த குடும்பம் தேவ பக்தி உள்ள குடும்பமாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ பிள்ளைகள் என்ன செய்யணும்? முதிர் வயதிலும் அவன் அதை கடைப்பிடிப்பான். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா நம்ம யாரோடு இணைந்திருக்க வேண்டும்? இயேசுவோட இணைந்திருக்க வேண்டும். நம்ம குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும். ஒருவர் பேசுவதை ஒருவர் கேட்க வேண்டும். அல்லேலூயா. 3வதாக என்ன சொன்னேன்? தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்றால் பொய் உதடுகள் நமக்குள்ள காணப்படக்கூடாது, உண்மையை பேச வேண்டும் என்று சொன்னேன். 4வதாக சொன்னேன், ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவரின் ஒரு பேர் குற்றம் இருக்குமானால் நாம் மன்னிக்க வேண்டும் என்று சொன்னேன். 5வதாக சொன்னேன், தேவ பக்தி உள்ள சந்ததியை நாம் உருவாக்க வேண்டும். பிள்ளைகளை சபைக்கு கூட்டு வரணும். வந்து பாருங்க, நம்ம குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொன்னார், தனிமையாக இருப்பது நல்லதல்ல, நான் ஏற்ற துணையை உண்டாக்குவேன். இப்போ நான் தனியாக இருந்தால் ஒரு சந்ததி உண்டாயிருக்குமா? எனக்கு 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க பேரன் பேத்தியெல்லாம் உண்டாயிருக்க முடியுமா? அப்போது தேவ பக்தி என் பிள்ளைங்க என் வீட்டில் வந்து என் பேத்தி கூட நகை போட மாட்டா, என் மருமகளுங்க நகை போட மாட்டாளுங்க, என் பொண்ணு நகை போட மாட்டா. என் குடும்பத்தில் யாரும் வந்து நகை என்பதெல்லாம் தெரியவே தெரியாது. இந்த கண், இந்த கம்மல், இது காது, நதியா கம்மல், அந்த கம்மல், இந்த கம்மல், அதெல்லாம் நாங்கள் பார்க்கவே இல்லை. 2வது நீங்கள் அப்படியெல்லாம் நாங்கள் ஒயிட் அண்ட் ஒயிட்லேயே தான் இருப்பாங்க. ஒயிட் அண்ட் ஒயிட்டில் நான் எப்படி ஜிப்பாக்கிறனோ அதே போல் என் பிள்ளைலேருந்து பேத்துலேருந்து ஏன் பிறந்தான் பாரு பேர பிள்ளை, அவன் கூட ஜிப்பாவில் தான் சர்ச்சுக்கு போகிறான். ஏன்னா தேவ பக்தி உள்ள எங்க பரிசுத்தவான்கள் கற்றுக் கொடுக்குறாங்க, உன் சந்ததியை தேவ பக்தி உள்ள சந்ததியா வளரு, துன்மார்க்கமாய் வளர்க்காது. அப்போ அந்த வசனத்தை நம்ம இருதயத்தில் வைத்து நம்ம பிள்ளைகளுக்கு நடக்கும் பொழுதும் போகும் பொழுதும் வரும்போது சாப்பாடு போடுற பாரு, கொஞ்சம் யாரா கொஞ்சம் அதிகம் வைக்கிற பாரு, கொஞ்சம் வறுத்த மீன் வஞ்சிர மீன் வைக்கிற பாரு, அந்த வஞ்சிர மீனை வைக்கும்போது கூட சொல்லு, மக்களே இது முக்கியம் இல்லைடா, ஆண்டவருக்கு பயப்படணுண்டா. ஆனால் முக்கிய அப்படியே புருஷனுக்கு தெரியாத 2 முட்டை உள்ளே வச்சு கொடுக்குறீங்க, 4 முட்டை உள்ளே வச்சு கொடுக்குறீங்க, அந்த முட்டையை சாப்பிட்டு அது அப்பனையே இருக்குதுங்க. நீங்கள் முதல்ல என்ன செய்யணும்? நீங்கள் சத்தியத்தை வாங்கி வைத்து கொள்ள வேண்டும். அதை தூங்கும் பொழுது நடக்கும் பொழுது நம் பிள்ளைகள் கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், சமாதானமாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும். மகிழ்ச்சி வராததுக்கு காரணம் என்ன? இயேசுவோடு நாம் இணைந்து இல்லை, பொய் உதடுகளாக இருக்கிறோம், மன்னிக்கிற சுபாவம் நமக்குள்ள இல்லை, தூத்தி விடுற சுபாவம் இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருக்கணும்னா 5 காரியத்தை உங்களோடு கூட பேசியிருக்கிறார். அந்த 5 காரியத்தை தியானிங்க. நம்ம வாழ்க்கையும் நம்மையும் பிள்ளைகளும் கர்த்தர் மகிழ்ச்சியாக வைப்பார். நம்ம குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர். தனிமையாக இருப்பது நல்லதல்ல பெஞ்சமின், உனக்கு சுகந்தி என்ற ஒரு டீச்சரை உனக்கு நான் மனைவியாய் கொடுக்கிறேன். அந்த மனைவி மூலியமாய் 2 ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளை நீ பெற்றெடுக்க வேண்டும். அந்த பெண் பிள்ளைகள் மூலியமாய் இன்னும் 2 மகன் மூலியமாய் மகன் மூலியமாய் சந்ததி உருவாக வேண்டும். ஆனால் அந்த சந்ததி எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவர் பிரியப்படுகிறார், பக்தி உள்ள சந்ததியாக இருக்க வேண்டும். நாம மட்டும் பக்தியாக இருந்தால் போதாது, நம்ம பிள்ளைகளும் பக்தி உள்ள குறியாக இருக்கணும். சரியா ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு பேரம் பேத்தி எல்லாம் குடிச்சிட்டு ரெடியாக இருப்பாங்க, ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கிட்டு. சண்டே ஸ்கூல் போகணும், அது முடிச்சுட்டு உடனே நீங்களாம் முடிச்சுட்டு உடனே வீட்டுக்கு கூட்டு போறீங்களே, அங்கெல்லாம் வீட்டுக்கு கூட்டு முடியாது, பிள்ளைங்க கூட்டு போகக்கூடாது. விட்டுட்டு போ, சாப்பாடு தானே நான் போட்டுக்கிறேன், உங்களுக்கு சாப்பாடு தானே போடணும், நான் போட்டுக்கிறேன், பிள்ளை கூட்டு போக விட மாட்டேன். அப்போது அந்த சண்டே கிளாஸ் முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா பீரியட் இருக்குது, அதை முடிச்சுட்டு பிள்ளைங்களாம் பார்த்தா 2 மணிக்கு தான் வருவாங்க. ஒரு வேளை பசியாக வரேன்னு நினைக்கிறீங்களா? நல்லா சாப்பாடை போட்டு கற்றுக் கொடுத்து நிம்மதியாக வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. அது என்ன சந்ததி? பக்திக்குரிய சந்ததி. ஹல்லேலூயா. அப்போ நாம் எப்படி இருக்கணும்? நம்ம குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா இயேசுவோடு கூட இணைந்திருங்க. பிசாசு சோதிக்கிறான், பிசாசு கண்ணீர் வடிக்க வைக்கிறான், என் குடும்பத்தில் நிம்மதி இல்லை. இயேசு இருந்தா கண்ணீர் இல்லை, இயேசு இல்லாத வீட்டில் தான் கண்ணீர், ஜெபிக்காத வீட்டில் தான் கண்ணீர். இயேசு இருக்கிற வீட்டில் ஜெப சத்தம் கேட்கும். என் வீட்டின் தலைவர் இயேசு இருக்கிறார், யாரும் இந்த கேட்டை திறந்து உள்ள வர முடியாது. அல்லேலூயா. கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம்.
நம் குடும்பம். ஆண்டவர் எதற்காக மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, நான் ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொன்னான். ஒரு பக்தி உள்ள சந்ததியை உருவாக்குவதற்காக, ஒரு மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்கிறதற்காக. அவன் தனிமையாய்தான் இருந்தான் ஆதாம். அப்பொழுதுதான் இந்த வார்த்தையை அவர் சொன்னார். அப்பொழுது ஏவாள் உருவாக்கப்படவில்லை. அந்த வார்த்தையை சொல்லிவிட்ட பிறகுதான் ஏவாள் அவர் உருவாக்கினார். எதற்காக? கணவனும் மனைவியுமாய் இணைப்பதற்காக. எதற்காக உன்னையும் உன் கணவனையும் உருவாக்கினார்? எதற்காக உன் மனைவியையும் உன்னையும் உருவாக்கினார்? ஒரு பக்தி உள்ள சந்ததி இந்த தேசத்தில் உருவாக்குவதற்காக தான். அதனால தான் நீ தனிமையாக இருந்தால் சந்ததி உருவாகாது என்பதனால தான் ஆதியாகமத்தில் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி நம்ம எப்படிப்பட்ட குடும்பமாக இருக்க வேண்டும்? மகிழ்ச்சி உள்ள குடும்பமாக இருக்கணும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், 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 ஆமீன். நன்றி நன்றி இயேசு ராஜா, கோடி கோடி நன்றி ராஜா.